ப்ரோ இப்போ எலெக்ஷன் வந்து நடக்க போகுது இல்லை 2026 இதில் வந்து டிவிகே டிஎம்கே ரெண்டு இருக்குது. இது ரெண்டில் வந்து ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு செகண்டாக வருவாங்க, தெரியும்ல உங்களுக்கு. இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுது? டிஎம்கே. டிஎம்கே எப்படி ப்ரோ? டிஎம்கே ஜெயிப்பாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து இப்போ நிற்க போகிறோம், இப்போ ஒரு தேர்தலில் போய் நிற்க போகிறீங்கன்னா அதுக்கு முதல்ல எதுவுமே பின்னாடி பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை டிவிகேக்கு முதல்ல. ஏன் டிவிகே இப்போ நீங்கள் ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ரெண்டுலேயே முதல்ல வராது. ரெண்டாவது வராது. தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு வேணால் சண்டை போட்டுக்கலாம். இப்போ சீமானும் விஜயும் வேணால் சண்டை போட்டுக்கலாமே தவிர டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் நம்பர் 1 and 2. இப்போ ஜெயிச்சா கூட ஏடிஎம்கே தான் ஜெயிக்க முடியும். சிஎம் வந்து ஒன்று ஸ்டாலின் ஆவார், இல்லை எடப்பாடி ஆவாரே தவிர மற்றபடி வேறு யாரும் ஆக மாட்டாங்க. உங்களோட கருத்து டிஎம்கே? டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. செகண்ட் ஏடிஎம்கே தான் வருவாங்க. ஏன் ஏடிஎம்கேன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு போய்டுவாங்க. ஓட்டு போகிற அன்றைக்கி 100 பேர் கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டு கூப்பிட்டு போவாங்க அவங்கள. நீ ஓட்டு போட வேணான்னு வீட்டில் உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்து வாங்க வீட்டுக்கு போகலாம், ஓட்டு போட்டு போய்டுவோம், ஓட்டு போட்டு போய்ட்டு காலில் வந்து கெஞ்சுவாங்க. இந்த காசு கொடுக்குறதே எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இப்போ நம்ம நினைப்போம் காசு கொடுக்குறாங்கடா, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. காசு கொடுத்து ஓட்டு வாங்கினவன் எதை கொடுத்து ஓட்டு வராங்கண்ணா, ஆனால் ஓட்டு வாங்கணுன்றதே முடிவில் இருக்கான். அதை நீங்கள் பண்ணணும். நீங்கள் வெறும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இப்போ பாருங்க, இப்போ டிவிக்கு சொல்கிறாருல்ல அவர், நான் வந்து தீய சக்தி அந்த சக்தி இந்த சக்தின்னு சொல்லிட்டு. அவர் ஒன்றுமே இல்லை. இப்போ பிஜேபி எதிர்த்தாருன்னா அவர் சிஎம் ஆயிடலாம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அவர் மட்டும் இப்போ தீய சக்தி டிஎம்கேன்னு சொல்லிட்டு பெரிய அதை விட மிகப்பெரிய தீய சக்தி பாஜகன்னு சொல்லி அவர் மட்டும் இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டோம், அவர் நேராக சிஎம் தான். ஆனால் அவர் அதை பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு இப்போ வந்து இதில் வந்து கேஸ் போட்டுருவாங்க. ஜனநாயகம் பண்ண ரிலீஸ் ஆகலை. இப்போ இதை பண்ணால் அதை இது பண்ணுவாங்க, அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ரெண்டுத்தையும் மாற்றி பண்ணி அவரை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜயால் எதுவும் பண்ண முடியாது. விஜய்கிட்ட ஒரே ஒன்று தான் சொல்கிறேன், சொல்கிறேன் விஜய்கிட்ட, நீங்கள் நேராக போங்க, இதோட நான் அரசியலை விட்டு நான் போயிடுறேன், 26 அப்புறம் சொல்லுங்கள். எப்படியா கொஞ்சமாக தான் ஓட்டு வாங்குவீங்க, அது ஓட்டு வாங்கிட்டு சொல்லிடுங்க. அது மாதிரி நான் திரும்பி நடிக்கிறதுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அது பக்கம் அதுக்கப்புறம் எவன் கூப்பிட்டாலும் சரி, முக்கியமாக இந்த ஆதவர்ஜனா புஷி ஆனந்தம் அச்சு தொத்திருங்க. அவன் தான் முக்கிய காரணமே இது எல்லாத்துக்கும். யாரு? ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தம். அவங்க தான் இந்த சிபிஐ ரைடு, இந்த கரூர்லேருந்து ஓடி போனதுக்கு ரீசனு, 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இவராக பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நின்றுப்பார். இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, போங்க வீட்டுக்கு போங்க. அப்புறம் இந்த கேஸை கொண்டு போய் சிபிஐக்கு மாற்றினா பெரிய இல்லை நம்ம அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிபிஐ பிடிச்சி வச்சு இந்த அன்புமணி ராமதாஸ் பார்த்தோம்ல, அவர் டக்குன்னு எப்படி வந்து சேர்ந்தார். சிபிஐ கேஸ் 2014 வச்சிருக்காங்களே கேஸ், அந்த கேஸை இதோட படத்துக்கு போனார்னா அவர் விட்டுருவாங்க. இல்லை திருப்பி நான் அரசியல் வருவேன் 2019 வந்தாருன்னா அவர் பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. ஸோ ஃபைனலாக உங்களோட கருத்து டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஓகே மக்களே, இவர் சொன்னதை வச்சு நீங்கள் கமெண்ட்டில் எதுவும் இவரை திட்டாதீங்க. அவரோட கருத்து தான் சொல்லியிருக்காரு, அவர் தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, ஓகேவா? டிவிகே மக்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ டிஎம்கேவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து சப்போர்ட் இல்லை ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதை நினச்சி நீங்கள் எதுவும் இல்லை. மக்களே கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.